வெல்கம் டு மேக் சம் சென்ஸ் வித் ஆயித்யா. ஸோ என்னடா கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஸோ நான் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே ஃபர்ஸ்ட் தெரியல. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி ஏன் நம்ம இதவே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் டெலாய்ட்டில் வந்து எனக்கு நிறையா வந்து வெல்பீயிங் சப்சிடிஸ்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சப்சிடியில் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னங்கிறத நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னன்னு பார்த்துப்பேன். என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்லாம் வேணாம், எப்படியும் நம்ம தமிழ்லேயே போடுவோம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, கூகுள் பிக்சல் ஃபோன் வாங்கியிருக்கேன். ஆனால் பட் இது என்னன்னா வந்து கொஞ்சம் பழைய மாடல். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் வந்த பிக்சலே ஃபோன். எனக்கு ஆஃபீஸில் வந்து எப்போவுமே 25,000 வந்து சப்சிடி கொடுத்துருவாங்க ஃபோன் வாங்குறதுக்கு. நம்ம அந்த காஸ்ட்டில் வந்து நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி வரும். புரியலையே. சரி, ஒரு கூகுள் பிக்சல் ஃபோன் வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன். பார்த்து வெயிட்டாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஏர் பபிள்ஸை உடைக்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெஷலாக இன்னொரு ரிவ்யூவர் வேறு வர போகிறாங்க. வந்து வருவாங்களான்னு ஃபஸ்ட்டு தெரில, அந்த செலிப்ரிட்டி. அவங்க வந்து இந்த ஃபோனை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியனும் நம்ம கேட்கணும். ஸோ நான் சொன்ன செலிப்ரிட்டி ரிவ்யூவர் இவங்க தான். இந்த ஃபோனை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆமாம்மா, இந்த ஃபோன் பற்றி என்ன நல்லா நினைக்கிறாரு, எல்லாம் எனக்கு ஆன் பண்ண தெரியணுமில்ல. அதனால அதெல்லாம் வேண்டாம், பட்டன் ஃபோன் மட்டும் எடுத்துக்கணும். உனக்கு தான் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கேன்ல இது அந்த ஃபோனு. இது காதும் கேட்க மாட்டேங்குது, கையும் கேட்க மாட்டேங்குது. சரி விடு, நீ கேட்டல, உனக்கு ஒரு ஃபோன் நான் வாங்கி தரேன். வாங்கிக்கோ. என்ன பாயிருது கூகுள் பிக்சல் ஃபோன். ஸோ கூகுள் ப்ராடக்ட்ஸ்லாம் கையில் வாங்கும்போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப பழைய ரிவ்யூ தான் பண்ணுறேன். ஆனாலும் இதெல்லாம் எனக்கு இன்னொரு டவுட் வேறு இருந்துச்சு. நான் என்ன கலர் போட்டேன்னு நானே மறந்துட்டேன். சில்வர் கலர், சில்வர் தானே? சில்வர் தான், ஒரு மாதிரி ஒயிட். ஏன்னா இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் பிளாக். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு நான் ஒன்றும் டெக் ரிவ்யூலாம் கிடையாது. நான் சும்மா ஏதோ ஒன்று ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல டெக் ரிவ்யூ நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வேறு சேனல் பார்த்துக்கோங்க. நான் சும்மா ஜாலிக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். இந்த மாதிரி விஷயத்தில் நானே ஒரு தற்கொலை. ஏதோ கூகுள் புக் தந்திருக்காங்க. சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வந்து தெரியும், தெரியுது. நீ மூடு. சார்ஜ் போட்டு விட்டுட்டு மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்கு உள்ள எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஹாய், ஐ எம் பேக். ஸோ ஃபோனை செட் பண்ணிட்டேன், கேம் இதெல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் செட்டிங் ஒர்க்லாம் பேலன்ஸ் இருக்குது. பட் இந்த ரிவ்யூவை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லி வந்து உட்காந்துட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஓப்பனர், இது 2 தான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து இந்த கேம் விட இந்த கேமில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபோன் நான் எதுக்கு வாங்கினேன்னா, நமக்கு வந்து எடிட்டிங்காக தான். iOSல வந்து நிறைய ஆப் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. கேப் கட் இந்த மாதிரி ஆப்லாம் சப்போர்ட் ஆகலை.
ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோன் வாங்கினேன். அண்ட் நமக்கு 25,000 வேஸ்ட்டாக போயிடும்ல, சரின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபோன் வாங்கினேன். அண்ட் இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து இந்த ஃபோன் வந்த புதுசில் இது வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் பட் என்னால் வாங்கவே முடியல. ஆனால் அதை விட ஐஃபோன் மேலே கிரேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால தான் நான் ஐஃபோன் வாங்கிட்டேன். அண்ட் இந்த நான் வந்து இப்போ தான் யூடியூப் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா வந்து நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் இந்த மாதிரி நிறைய லைஃப் vlogs, அதுக்கப்புறமா இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு டெலாய்ட் போகிறதுனோ இல்லைனா வேறு ஏதாவது எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவை பேஷண்ட்டாக ஃபுல்லாக நான் பண்ண லூஸ் தனத்தெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். வந்துடுறேன். பாய்.